தோல்விதானே வரும். இதான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றும் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றும் ஆண்டவர் சொல்றார். 10வது வசனம், தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யர் ஆக்குகிறார். நம்ம எல்லாருமே தேவனை பொய்யர் ஆக்கிக்கிட்டு தான் இருப்போம். அவர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்ப்பா, நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்கிறார். வனாந்தரமா ஜெயிக்க முடியும், சிறுமையா ஜெயிக்க முடியும், பசியா ஜெயிக்க முடியும், நீ நம்பு, என் வார்த்தை நம்பு, என்னை நம்பு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நம்பவில்லை என்றால் அவரை பொய்யராக்கிறோம். அப்படிதானே? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டியது போலவும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. அதானே பொய்யராக்கிறது. இதெல்லாம் என்னால் முடியாதுங்க, இந்த சூழ்நிலை என்னால் ஜெயிக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதெல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? தேவனை பொய்யராக்கிறோம். தேவனை பொய்யராக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கை, என்ன பாதுகாப்பு இருக்குது? தூக்கிடுவான் ஒரு நொடி பொழுதில் பிசாசு. ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், சங்காரமாக்கிடுவான். உலகத்தில் நன்மை செஞ்சுட்டு அல்லது ஒரு பக்திமானாக வாழ்ந்துட்டு நாம் ஜெயம் கொள்வது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையும் நம்மை சங்காரம் பண்ணி கொண்டே இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் தான் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். 11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. தேவன் நமக்கு ஒரு மனுஷனுடைய ஜீவனை கொடுக்கல. மனுஷனுடைய ஜீவன்னா ஒரு சூழ்நிலையில் ஒன்றெல்லாம் போயிடுவான். ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னால் நொறுங்கி போயிடுவான், கலங்கி போயிடுவான். இல்லை, அது மனுஷனுடைய காரியம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படின்னா நீ ஒரு கண்மலையை போல இருப்பாய். பூமியின் நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலத்தின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் பயப்படும். அதான் நித்திய ஜீவன். ஒரு நதியுண்டு, கிறிஸ்து, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் செய்கிற தேவாலயம் சந்தோஷிப்பிக்கும். இது தேவ பலன். இது வேற காரியம். இது பரலோகவாசிக்குரிய காரியம். சவால் விடுகிறது. சொல்றல்ல, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அவர் சவால் விடும்போது, மரணத்தின் மார்க்கத்திலும் பாதாளத்தின் மார்க்கத்திலும் வழி நடத்தி தெய்வத்துவத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அது மனுஷ பிரயாசம் அல்ல, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற தெய்வத்துவம், கிருபை, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிற அந்த தெய்வத்துவம், அதை கொண்டு எல்லாவற்றையும் கடந்தேன், எல்லாவற்றையும் ஜெயித்தேன். இவர் தேவனை பொய்யராக்குவாரா? எப்படி ஆக்குவார்? பொய்யராக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இலக்கை நமக்கு தெரியாமல் இந்த இலக்கை மாம்சத்தில் அடைய பிரயாசப்படவும் கூடாது. இந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்லி இடரல் அடையவும் கூடாது. அப்படின்னு அவரை பொய்யராக்கிறோம். முடியாதா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற வனாந்தரம் எதுவானாலும் சரி, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியை கடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், தண்ணீர்கள் உன்மேல் புரளாது. ஏன் அப்படின்னா நீ மனுஷன் அல்ல, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுந்தவன். கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்தது உண்டானால் இப்படி நம்பு. நான் எங்கெங்க கிறிஸ்துவோட மரித்தேன், நான் எங்கெங்க கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தேன், நான் அப்பாவி அப்படியே உலகத்தில் போயிட்டு வரேன். சத்தியம் தெரியாது என்று சொல்லி யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கு அவர் என்னுடைய மணவாளன், நான் இருந்த அந்த மணவாளன் சும்மா இருக்க மாட்டார். புது உடன்படிக்கையின் காரியமே அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதுவார், நம்முடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவார், இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவார். ஒருவனும் தன் அயலானுக்கு கர்த்தரை தெரிந்து கொள் என்று போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை.
கிருபையை கொண்டு இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளு. கிறிஸ்துவன் மரணம் உயிர்த்தெழுதலாகிய கிருபையை கொண்டு அவரை மணவாளன் ஆக்கி கொண்டு உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. உன் இருதயம் ஒரு மனுஷனுடைய இருதயமாக இருக்கிறதுனால உனக்குத்தானே நஷ்டம். சந்தோஷமாக வாழ முடியுமா? முடியாதில்ல. எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரியான வழி நடத்துதல் கிறிஸ்துவின் பாதத்துக்கு வழி நடத்தப்படவில்லை என்றார். அதனால்தான் அவர் சிலரை தான் அப்போஸ்தலரை வச்சிருக்காரு, சிலரை தான் சுவிசேஷர், சிலரை தான் தீர்க்கதரிசி, சிலரை தான் மேய்ப்பர் போதகராக வச்சிருக்கார். பலர் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பாதத்துக்கு வழி நடத்துகிற சிலர் உண்டு, நிச்சயமாக உண்டு. அவர்கள் கர்த்தருடைய பாதத்துக்கு தான் வழி நடத்தணும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரியதாய் இராமல், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்திற்குட்பட்டதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. என் லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்திருக்கிற தெய்வத்துவம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற தெய்வத்துவம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை பரலோக வாசியாக மாற்றிக்கொண்டிருந்தாரே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இந்த உலகத்தான மாதிரி நொந்து போகாதீங்க, முடியாது என்று சொல்லாதீங்க. மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். கிறிஸ்து எனக்குள் இருக்கும் பொழுது எல்லாம் கூடும் என்று நமக்கு அத்தனையும் தோற்று போகும். வியாதியும் தோற்று போகும். எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக வழி நடத்துகிறதுனால உன்னை சிறுமைப்படுத்தினேன், பசியினால் வருத்தினேன் தானே சொல்றார். சிறுமையின் மார்க்கம். ஏன் அவர் சாட்சி கொடுப்பார், இந்த சிறுமையில நான் எப்படி போறேன், மனுஷ பலனை எடுத்துக்கொண்டு சோர்ந்து போறேன்னா அல்லது தெய்வத்துவத்தை எடுத்துக்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறேன்னா? இதுதான் பிதா குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. குமாரன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் இந்த குமாரனுடைய சாட்சியை உடையவனாய் இருக்கிறான். இந்த சாட்சி இல்லாதவன் குமாரன் கொடுக்கப்பட்டிருந்தோம் அவருடைய வார்த்தையை நம்பாததுனால தேவனை பொய்யர் ஆக்குகிறவனாக இருக்கிறான். தேவன் 11வது வசனம், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் இருக்கிறாரா? நான் இல்லை. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த பூலோக வாசி கிறிஸ்துவன் மரண உயிர்த்தெழுதல்ல உன்னத வாசியாக பரலோக வாசியாக நாம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்பணும். இதை நம்பாம உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாது. எதுக்குங்க நம்பணும்? அப்படிலாம் எதுக்கு நம்பணும்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். வேலைக்காகாது. அந்த உபவாசம் அந்த ஊக்கமான ஜெபம் எதுவும் விசுவாசத்திற்கு ஈடு இணை கிடையாது. விசுவாசம் வேற, ஜெபம் வேற. ஜெபம் வேண்டாம் என்பதல்ல, ஜெபம் வேணும். பரம கிருபாசன தண்டைக்கு ஓடுறது என்னது? ஜெயம் வேணும். அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட கேட்கறது. தோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இதான் பிதா குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. குமாரனை உடையவன் இந்த ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அவன் பரலோக வாசியாக இருக்கிறான். அவனை யாரும் மேற்கொள்ள முடியாது. உலகமோ மனுஷ உணர்வுகளோ பிசாசோ எந்த அதிகாரமோ வல்லமையோ மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவன் எதிர்த்து நிற்பான். ஒரே விசுவாசம், நான் இல்லை, நான் செத்து போனேன். என்னுடைய பழைய மனுஷன் அவனுடைய சுபாவத்தோடு எல்லாம் செத்து போனான். இப்போ எனக்கு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கு. அவர் என்னுடைய மணவாளன். இந்த விசுவாசத்தில் இருக்கிறது தான் ஆண்டவர் சாட்சியாக சொல்றாரு. உலக வாழ்க்கை வாழ்கிறவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கவில்லை.
உலகத்தில் மனுஷ பலத்தை கொண்டு செய்கிற நீதி நியாய கிரியையை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்கவில்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டு தெய்வத்துவத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அவன் வேற வேற நோக்கத்தில் ஓடுவான். உலகத்தில் ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுவான். நம்முடைய இலக்கு அது அல்ல, அந்த பந்தய சாலை அல்ல. அந்த பந்தய சாலையில் ஓடுறோம் அத்தனை பேரும் சோர்வடைவான், அத்தனை பேருக்கும் கலக்கம் வரும். அவன் எவ்வளவு பெரிய பயில்வான் ஆனாலும் அவன் தோற்று போகிறது உறுதி. அவன் எவ்வளவு பெரிய ஞானி பண்டிதன் ஆனாலும் அவன் அவன் தன்னுடைய ஞானத்தை இழந்து அவன் பைத்தியமாகிறது உறுதி. ஆனால் இந்த பந்தய சாலையில் ஓடுகிறவன் தன்னுடைய சுய பலத்தினால் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். எல்லாரும் கிறிஸ்துவை எப்படி சொல்றாங்க? அவர் தீர்க்கதரிசி, அவர் யோவான், அவர் பழைய காலத்து எலியா. நீங்க என்ன சொல்றீங்க? தேவனுடைய குமாரன். அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் தேவனுடைய குமாரன், தெய்வத்துவத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறவர். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இப்போ ஆண்டவர் அப்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், மரணம் உயிர்த்தெழுதலில் பெற்றிருக்கிற ஐக்கியம், அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. இதை அவருடைய மரணத்தோடு நம்முடைய பழைய மனுஷன் மரித்தான் என்றும், அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் புதிய சிருஷ்டியாக, ஆவிக்குரிய சிருஷ்டியாக, தேவ பிள்ளையாக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் நம்முடைய பாவத்தில் நாம் செத்து கொண்டுதான் இருப்போம். இரண்டாம் உடன்படிக்கையே மனுஷனை தேவ சாயலில் மறுரூபப்படுத்துகிற, மறுபடி உயிர்ப்பித்து மறுரூபப்படுத்துகிற கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலுமான நித்திய ஜீவனுக்குரிய சுவிசேஷம். இதுதான் கிருபை.